அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, ஏக இறைவனுக்கே. இதே நோன்பின் சட்டங்கள் பாகம் 10. ரமலான் எதற்காக வருகிறது என்பதை பற்றி, அதிகமாக ரமலான் வருகிறது என்று மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் அந்த ரமதான் எதற்காக வருடந்தோறும் வருகிறது, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் என்ன என்பதை பற்றி தெள்ள தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில செய்திகளை இந்த காணொளியில் பதிவு செய்ய இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதில் ரமலான் நன்மைகளின் மாதம் மட்டுமா, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே அருளப்பட்ட ஒரு மார்க்கமா என்பதை தான் நாம் தெளிவாக சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ரமலான் என்றால் பாதுகாத்து கொள்வது, நிறுத்தி கொள்வது, தடுப்பது, நின்று விடுவது, விட்டு விடுவது என்று விரிவான பொருளை கொண்ட ஒரு வார்த்தை தான் ரமலான் என்ற அந்த வாக்கியம். நம்மள தீய குணங்கள் ஏராளமாக உள்ளவர்களாக இறைவனால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவைகளை எந்தெந்த தீய செயல்கள், சிந்தனைகள் என்று இஸ்லாம் நமக்கு அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறதோ, அவைகளை அனைத்தையும் களைவதற்கு தான், முற்றிலுமாக அவைகளை புறக்கணிப்பதற்காகத்தான் ரமலான் வருடந்தோறும் திருப்பி திருப்பி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய ஆயுளை அதிகப்படுத்தி ஒவ்வொரு ரமலானையும் நம்மளை சந்திக்க வைப்பதன் மூலமாக எந்த அளவுக்கு நாம் அதிலிருந்து விடுபடுகிறோம் என்பதுதான் சோதனை. இதையும் சேர்த்து வழங்கிக் கொள்ள வேண்டும். ரமலான் நன்மை தரக்கூடிய மாதம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த நன்மைகள் எதனால் அல்லாஹ் தருகிறான், எதற்காக தருகிறான் சிந்திக்கணுமா இல்லையா? எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அதில் ஏன், எதற்கு என்ற கேள்வி நம்ம ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் எழ வேண்டும். எதற்காக அதை வர வைத்துள்ளான், அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீன் என்பதை நம்ம எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ் வீணுக்காக செய்வதே இல்லை. அதில் பல ஆழமான கருத்துகள் அடங்கியிருக்கும். அதில் இந்த மனித சமுதாயத்துக்கு ஏராளமான நன்மைகள் புதைந்து இருக்கும். அவைகளை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரமலான் என்றால் நன்மைகளை சம்பாதிக்கும் மாதம், அவ்வளவுதான். நன்மைகள் 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 அதை தாண்டி எதை பற்றியும் நாம் கவலைப்படுவதில்லை. உண்மையா இல்லையா? இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களை, மூமின்களை, இறைவனை நம்பிய மக்களை அழைக்கிறார். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ரமலான் மாதம் நன்மைகளை சம்பாதிக்கும் மாதம் என்று எங்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக நம்மளுடைய தாய்மொழியில் நம்ம அறிவுக்கு விளங்குகிற வகையில் சிந்திக்க வேண்டும். வெறும் நன்மைகளை சம்பாதிக்கும் மாதமா இது? நன்மைகளை மட்டும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமா இது? இதையே பேசிக்கொண்டு இருப்பதனால்தான் ரமலான் வருவதற்கு முன்பும் நம்மிடம் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. ரமலான் போன பின்பும் கூட நம்மிடம் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுவதில்லை.
வருவதில்லை. இவைகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் இனியாவது மாற்றங்கள் சிலருடைய வாழ்க்கையில் வரையறையிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஃபக்கீராக இருக்கிறார்கள். சிலர் மன இச்சையை பூஜித்து கொண்டு இருக்கிறார்கள். சிலர் அழகு மீதும், இன்னும் சிலர் குடும்பம் கோத்திரம் என்று சொல்லிக்கொண்டு கர்வம் கொண்டும் அலைகிறார்கள். இதெல்லாம் மனிதர்களுடைய நடைமுறையில் உள்ள செயல்கள். சிலர் நாவிலிருந்து அமிலத்தை ஊற்றுவார்கள். இன்னும் சிலருக்கு பிறர் சிரமப்படுவதை பார்த்தால் அவர்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. இன்னும் சிலர் ஏன் மார்க்க பணி செய்வதில்லை என்று கேட்டால் அதில் இருப்பவர்கள் எவரும் சரியில்லை. மார்க்க பணி ஏன் செய்கிறதில்லை, அதுக்காக ஏன் உழைக்க மாட்டேங்கிறீங்க, முயல மாட்டேங்கிறீங்க, முயற்சி செய்ய மாட்டேங்கிறீங்கள் என்று நாம் அவர்களை நோக்கி கேட்டால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதில் ஒருத்தனும் சரியில்லை அப்படின்ட்டு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அதனால் நாமளாச்சு நம்ம வேலையாச்சு, எவன் எக்கேடு போட்டால் எக்கேடு கெட்டால் நமக்கு என்ன என்று ஒட்டுமொத்தமாக ஒதுங்கி விடுகிறார்கள். இதை பற்றி திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? இதோ உங்கள் காது கொடுத்து கேளுங்க. உங்களை பற்றி எத்தனை விளக்கங்கள் நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் யார் என்பது உங்களுக்குத்தான் நன்றாக தெரியும். ரமலான் உங்களை மாற்றுவதற்குத்தான் வருகிறது என்று நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாதம் மீண்டும் மீண்டும் நமக்கு வருடந்தோறும் வருவது எதற்கென்றால் நம்மளுடைய கசடுகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். இந்த பூமியில் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களும் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவர்கள். அதாவது நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் தான். வழி தோன்றல்களாக நாம் பரிணாமித்து கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க ஆதிபிதா ஆதம் ஹவ்வா ஆகிய அந்த இருவரின் பிள்ளைகள் தான் என்பதை இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்கிறது? அல் முஸ்லீம் வ அஹு முஸ்லீம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்தும் விதமாக நமக்கு ரமலான் வருகிறது. அந்த ரமலான் மாதத்தில் என்னென்ன நன்மைகளை பிறருக்காக நாம் செய்ய வேண்டும் என்று எடுத்து சொல்கிறதோ அதற்குரிய முக்கிய காரணம் என்ன? அவர்களும் நம்மளுடைய சகோதரர்கள். இருக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கும் கொடுத்து உதவ வேண்டும், அவர்களையும் தூக்கிவிட வேண்டும். இதெல்லாம் எதை சொல்கிறது? அந்த ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான் அனைவரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேலே நம்ம சுட்டிக்காட்டிய இந்த தீய குணங்கள் எதுவுமே ஒவ்வொன்றாக அகற்றப்பட வேண்டும். எப்போ அகற்றப்பட முடியும்? இந்த ரமலான் மாதத்தை எதற்காக அல்லாஹ் வரவழைத்து இருக்கிறான், அதன் மூலமாக எவ்வளவு நன்மைகள் நம்ம அடைய முடியும் என்பதை எல்லாம் தெல்ல தெளிவாக நம்ம சிந்தித்து உணரும்போது தான் அது நடைமுறைக்கு சாத்தியமாகும், இல்லையா? ரமலான் மாதம் நம்மளை மாற்றுவதற்கு தான் வருகிறது. எனவே நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரேடியாக முடியாவிட்டாலும் அவர்கள் சக்திக்கு உட்பட்டவாறு நம்ம மாற்றிக்கொள்ள முயலலாம். அந்த முயற்சி எப்போ ஏற்படும்? இதனுடைய அடிப்படை சாராம்சங்களை விளக்கங்களை அல்லாஹ் சொல்வதை அப்படியே நாம் விளங்கி கொண்டால் தான், உள்வாங்கினா தான் அது சாத்தியமாகும். பொய் பேசுறது, பிறருடைய உடைமைகளுக்கு ஆசைப்படுவது, கோபம் கொள்வது, சண்டையிடுவது போன்ற அனைத்து காரியங்களையும் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் ரமலானுடைய முக்கியமான நோக்கம். ஒவ்வொரு வருடமும் திரும்பி திரும்பி வரவழைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அதை கடமையாக்கிய நோக்கம் இதுதான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ரமலானில்
நோன்பு வைப்பது ஒரு சடங்காக மாறிவிட்டதை தவிர அது உளப்பூர்வமாக செயல்படுகின்ற ஒரு காரியமாக இல்லை என்பதை தயவு கூர்ந்து வருத்தப்படாதீங்க. சிந்திச்சு பாருங்கள், நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், அதை எப்படி நாம் அணுகிறோம் அப்படிங்கிறத இறையச்சத்தை முன்னிறுத்தி நீங்கள் சிந்தித்தால் நிச்சயமாக அதற்குரிய விடை உங்களுடைய அறிவுக்கு விளங்கும்படி அல்லாஹ் நிவர்த்தி செய்வான். ரமலான் நோன்பு வைத்தால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்று நம் மனங்களில் பதிந்து விட்டது. அப்படி எங்கும் சொல்லப்படவில்லை. ரமலான் எதற்காக வருகிறது? ரமலான் வருவது நம்மை சீர்திருத்தம் செய்வதற்காக வருகிறது. நம்மளிடம் உள்ள சீர்கேடுகளை அகற்றி சீர்திருத்தம் செய்ய வருகிறது. ஒரு நோயாளி மருத்துவரிடம் சென்றால், உதாரணமாக ஒரு நோயாளி மருத்துவரிடம் சென்றால் மருத்துவர் அந்த நோயாளிக்கு சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்வார். ஏன், எதற்காக என்றால் நோயிலிருந்து முழுமையாக நிவாரணம் கிடைக்கும் என்று, அப்போ தான் கிடைக்கும் என்று நமக்கு அறிவுறுத்துவார். அதுபோல தான் ரமலான் நம்மிடம் தீய பழக்கங்களிலிருந்து நம்மை பாதுகாக்க வலியுறுத்துகிறது. நமது ஆன்மாவையும் மறுமையையும் வலுப்படுத்தி கொள்வதற்காக. ஆனால் நாமோ நமது தீய செயல்களை விட்டுவிட தயாராகவே இல்லை. நோன்பு என்ற பேரின்பத்தால் நோன்பு நோக்கணும்னு குறிப்பிட்ட நேரங்களில் சில செயல்களை செய்துவிட்டு நோன்பு திறந்துவிட்டு நோன்பு திறந்துட்டோம், நோன்பு வச்சுட்டோம் அப்படின்னு அடுத்த நோன்பை எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதெல்லாம் முக்கியமான நோக்கம். நம்மை நாமே நமது தீய செயல்களிலிருந்து விட்டுவிட தயாராக இல்லை என்பது தான் அதனுடைய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. நன்மை கிடைக்கும் என்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டுமே நோன்பை வைக்கிறோம். நன்மை அடைகிறோம், ஆனால் நாம் மாறுவதில்லை. நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சியும் செய்வதில்லை. பயிற்சி மாதம் முயற்சி செய்வோம். மக்களே, இது அனைத்திற்கும் பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அதற்கான முயற்சியில் நாம் இறங்கி செயல்படுவோம். 50 கடமைகளை நிறைவேற்றுவோம். எல்லா மாதமும் கடமையான இறை வணக்கத்தை செயல்படுத்தி இறை நம்பிக்கையாளராக மாறுவோம். அதற்காக முதலில் நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்விடம் பிரார்த்தனை. யா அல்லாஹ், எங்களை வழிகெடுப்பதற்காக நீ படைத்திருக்கின்ற அனைத்து தீய சக்திகளிடமிருந்தும், தீய எண்ணங்களிலிருந்தும், தீய செயல்களிலிருந்தும் முற்றிலுமாக எங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன் கையில் தான் இருக்கு என்று முழுமையாக நாம் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி அவனிடம் சரணடைந்து விட வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதங்களை இந்த மாதத்தில் அதிகமாக நம்ம படித்து புரிந்து உணர்ந்து கொள்வதன் மூலமாக எந்தெந்த தவறுகள் எப்படியெல்லாம் தவறாக இருக்குது, அது எவ்வளோ பெரிய பாவங்களை உங்களுக்கு சம்பாதித்து கொடுக்கும், அதனால் நீங்கள் அடைய போகிற மறுமை வேதனைகள், இவைகளெல்லாம் தெள்ள தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல அத்தியாயங்களில் பல வசனங்களில் நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மேலதிகமான விளக்கங்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் ரொம்ப எளிதான முறையில் தேடி எடுத்து அவைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு சாதகமான இணக்கமான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கஷ்டமும் இல்லை, யாரையும் போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களும் என்ன தங்களுடைய அறிவுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை வைத்து பிளப்பு நடத்தக்கூடியதாக முக்கிய அடிப்படை காரணமாக செயல்படுகிறார்கள். எனவே யாரையும் நம்ப தேவையில்லை, அல்லாஹ் ஒருவனை மட்டும் நம்புங்க. அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்க. எளிமையான ஒரு முறையில் அனைத்து விதமான விளக்கங்களையும் நம் கண் முன்னால் கொண்டு வந்து காட்டுவான். அதை புரிந்து கொள்வதற்கான அறிவையும் ஆற்றலையும் நமக்கு வழங்குவான்.
இப்படிப்பட்ட இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் அப்படிப்பட்ட கோரிக்கையை அல்லாவிடம் எந்த நேரமும் முன்வைத்தவர்களாக, அதிலேயே பயந்தவர்களாக, எல்லாம் தவறு செய்யாமல் எங்களை பாதுகாத்துருன்னு நாம் செய்யக்கூடிய காரியங்களை 1க்கு 2 தர 3 முறை அசை போட்டு பார்த்து, இது சரிதானா நம்ம செய்கிறது, அல்லாஹ்வும் ரசூலும் இப்படி சொல்லியிருக்கிறார்களா என்பதை கொஞ்சம் டைம் கொடுத்து சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள். அல்லாஹ்விடம் கையேந்துங்க, நேர்வழியை காட்ட அல்லான்னு கேளுங்க. நிச்சயமாக அவன் உங்களை பாதுகாப்பான் என்பதை இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இன்னும் சில செய்திகள் இருக்குது ரமலானை பற்றி, அடுத்தடுத்த காணொலிகளில் தொடருவோம். கேட்ட இந்த செய்திகளை மறந்து விடாமல் குடும்பத்தோடு உட்காந்து ஒருவர் பரிமாறிக்கொள்ளுங்க அந்த செய்தியை. மேலும் நீங்கள் சார்ந்திருக்க குடும்பங்களுக்கும் நண்பர் வட்டாரங்களுக்கும் சமூக வலைதளங்கள்லையும் பகிர்ந்து என்னுடைய சேனலுக்கு உதவி பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நன்றி.